சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கருப்புசாமி அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆயுஷ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டு மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி போன்றவையெல்லாம் நமது நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகள். உடல் உஷ்ணமடையக்கூடிய காலம் இது, வெயில் காலம். உடல் உஷ்ணத்தை குறைத்து உடல் சூட்டை சரியான அளவில் வைத்துக்கொள்ள நமது சித்த மருத்துவம் வழிகாட்டுது. நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இன்னும் கிராமங்களில் இருக்கு. இதனால் உடல் சூடு தணியும். ஒரு சிலர் நல்லெண்ணெயில் மிளகு, பூண்டு, சீரகம் சேர்த்து காய்ச்சி தலைக்கு தேய்ப்பார்கள். இந்த முறையை குளிர்காலங்களிலும் சளி, இருமல், சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போதும் மட்டுமே செய்ய வேண்டும். கோடை காலத்தில் இந்த முறையை பின்பற்றினால் சூட்டை தணிப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்திடுமா, தேவையற்ற உடல் உபாதைகளை உண்டாக்கிவிடும். எண்ணெய் குளியலுக்கு காலை நேரம் உகந்தது. உச்சி வெயில் நேரத்துக்கு முன்னால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் செய்து குளித்தால் மிக்க பலன் கிடைக்கும். பிரசவித்த பெண்கள் கூட மசாஜ் செய்து கொள்வதன் மூலம் தளர்ந்து போன தசைகளை இறுகச் செய்ய முடியும். கருப்புசாமி ஐயா, நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களான்னு தெரியல. திருக்குற்றாலம், ஒகேனக்கல் போன்ற நீர்வீழ்ச்சி இருக்கும் இடங்களில் இது ஒரு முக்கியமான பணியாக செய்யப்படுது. மக்களும் தங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்காக இந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க. உச்சி முதல் பாதம் வரை எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து குளிப்பதன் மூலம் உடல் சூடு தணிவதோடு சருமம் பொலிவு பெறும், இரத்த ஓட்டம் சீரடையும், மன அழுத்தம் குறையும், உடம்புல தெம்பு கூடுவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உண்மையிலேயே அந்த புத்துணர்ச்சியை அனுபவிக்க முடியும். சனி நீராடினால் உடல் சூடு அதிகமாச்சுன்னா சருமத்தில் பருக்கள், கட்டிகள், கொப்பளங்கள்லாம் வரும். மன அழுத்தம் அதிகமாகும். அழுத்தம் காரணமாக அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீவிரமாகும். இதனால் வாரம் தவறாமல் எண்ணெய் மசாஜ் செய்து கொள்பவர்களுக்கு முதுமை தோற்றம் தள்ளி போய் இளமை தோற்றம் நீடிக்கும். இதை தானே விரும்புகிறோம். சிலருக்கு அதிகப்படியான உடல் சூட்டால் பாதத்தில் எரிச்சல் ஏற்படும். இதை குறைக்க இரவுல விளக்கெண்ணெயை பாதத்தில் தடவி சூடான நீரில் பாதம் முழுவதும் நனையும்படி ஒரு 10 நிமிஷம் வச்சிருக்கணும். இதன் மூலம் உடல் உஷ்ணத்தால் உண்டாகும் உள்ளங்கால் எரிச்சல் குணமாகும். பாலும் தேனும் உடல் சூட்டை தணிக்கும். தினமும் பாலில் சர்க்கரைக்கு பதிலாக தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சூடு குறையும். பசலைக்கீரை, வெள்ளரிக்காய், காலிஃப்ளவர், மோர் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடல் சூடு தணியும். கருப்புசாமி ஐயா, நீங்கள் வெங்காயத்தை நெய்யில் நல்லா வதக்கி சாப்பிட்டீங்கன்னாலும் உடல் சூடு குறையும். எல்லாரும் வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட முடியுமா? உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அள்ளி முடியும். இருக்கிறவங்க, வசதி படைத்தவர்கள் நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க. எங்களை மாதிரி இல்லாதவர்கள் வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயத்தை கலந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். பிறகு இதை நல்லா உலர்த்தி அரைத்து பொடியாக்கிக்கணும். காலையில் இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவதன் மூலம் உடல் சூடு தணியும். அடிக்கடி உடல் சூடு உண்டானால் இதை முயற்சிக்கலாம். நம்மக்கிட்டேயே நிறைய இயற்கை சமாச்சாரங்கள் இருக்குது. அவற்றை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த முன்வரணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.